மனித உரிமை பிரச்சினைகள். ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூஸஸ். மனித உரிமை என்பது மனிதன் சுதந்திரமாகவும் சமமாகவும் கண்ணியத்துடன் வாழ்வதற்கான உரிமை எனப்படும். சர்வதேச மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. சர்வதேச மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். மனித உரிமைகளை அனைவருக்கும் பொதுவான மற்றும் இயற்கையால் மனிதன் என்பதால் கிடைக்கும் உரிமை எனலாம். மனித உரிமைகளை அனைவருக்கும் பொதுவான மற்றும் இயற்கையாக மனிதன் என்பதால் கிடைக்கிற உரிமைகள் எனலாம். மனித உரிமை என்பது வெறுமனே வாழ்வதற்கான உரிமை மட்டும் உள்ளடக்கியதல்ல. மனித உரிமை அப்படின்றது வெறுமனே வாழ்வதற்கான உரிமை மட்டும் உள்ளடக்கினதல்ல. ஒரு தனி மனிதனின் மாண்பு, கௌரவமான வாழ்க்கை, சுதந்திரமான பேச்சு, எழுத்து, சிந்தனை, கருத்து வெளிப்பாடு, ஆண் பெண் பேதமற்ற பாலின சம உரிமை, சமூக முன்னேற்றம், உயர்ந்த வாழ்க்கை தரம் என அதன் அளவுகள் பரந்துபட்டவையாகும். இந்திய அரசியலமைப்பின்படி மனித உரிமைகள் என்பது வெறும் உரிமைகள் சார்ந்தது மட்டுமல்ல. இந்திய அரசியலமைப்பு வெறுமனே உரிமைகள் சார்ந்தது மட்டும் கிடையாது. அரசால் கூட மறுக்க இயலாத அடிப்படை உரிமைகளும் அடிப்படை கடமைகளும் ஆகும். அரசால் கூட அதை மறுக்க முடியாது, அடிப்படை உரிமைகளையும் அடிப்படை கடமைகளையும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சில் இந்தியா 6வது முறையாக உறுப்பினரானது. ஐக்கிய நாடுகள் ஐநாவில் மனித உரிமை கவுன்சிலில் இந்தியா எத்தனாவது முறையானா உறுப்பினராக இருக்குன்னா 6வது முறையாகவே உறுப்பினராக இருக்குது. இந்தியாவின் பதவிக்காலம் 2022லேருந்து 2024 வரை இருக்கும். 6வது முறை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, முக்கிய மனித உரிமை மீறல்கள். சாதி மத வன்முறைகள், SC ST மற்றும் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகள், காவல்துறை அத்துமீறல். சாதி மத வன்முறை, SC ST சிறுபான்மையினருக்கான எதிரான வன்முறை, அப்புறம் காவல்துறை வன்முறை அத்துமீறி நடக்கிறது. சிறைச்சாலைகளில் நிகழும் வன்முறைகள் மற்றும் உயிரிழப்புகள். சிறையிலே யாராவது வன்முறை பண்ணுறாங்க, அப்புறம் உயிரிழப்பு. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், குடும்ப வன்முறை, பாலியல் வன்கொடுமை, அப்புறம் வரதட்சணை கொடுமை, பெண் சிசு கொலை, பிணை தொழிலாளர் மற்றும் குழந்தை தொழிலாளர் முறை, ஆணவ கொலைகள், போலி என்கவுண்டர்கள், பத்திரிகையாளர் கொல்லப்படுதல், அப்புறம் தீண்டாமை, லாக்அப் மரணங்கள், இதெல்லாமே. அப்புறம் இந்தியாவில் மனித உரிமைகள் மீறல். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்தியாவில் மனித உரிமை மீறல். தேசிய மனித உரிமை ஆணைய அறிக்கை. நேஷ்னல் கமிஷன் ஃபார் சம்திங் வரும், நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். தேசிய மனித உரிமை ஆணையம் NHRC இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட மொத்த மனித உரிமை மீறல் வழக்குகளின் எண்ணிக்கை 2018 to 19 89,584 இருந்தது. அதே 2019 to 20 76,628 ஆகும். 2020 to 21 74,968 குறைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. 2021 அக்டோபர் 31 வரை 64,170 மனித உரிமை மீறல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த 3 நிதியாண்டுகளில் அக்டோபர் 31, 2021 வரை தேசிய மனித உரிமை ஆணையத்தால் பதிவு செய்யப்படும் மனித உரிமை மீறல் வழக்குகளில் சுமார் 40% எந்த மாநிலத்தினா உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தது. அப்போ மனித உரிமை மீறல் அதிகமாக எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசில் நடக்குது. 40% அங்கே தான் நடக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாதி அடிப்படையிலான பாகுபாடுகள் மற்றும் வன்முறைகள். 2020 வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி தலித்துகளுக்கு எதிராக குற்றங்கள் 2009 to 18 6% அதிகரித்துள்ளது. மேலும் 3.91 லட்சம்க்கும் அதிகமான வழக்குகள் பதிவாகியுள்ளன. வகுப்புவாத மற்றும் இன வன்முறை. பசு பாதுகாவலர்கள் என்ற பெயரில் ஒரு குழு சிறுபான்மையினர் பலரை தொடர்ந்து தாக்கி வருகிறது. பசு பாதுகாவலர்கள் அப்படின்ற ஒரு பெயரில் இருக்க ஒரு குழு சிறுபான்மையினரை பலரை தொடர்ந்து தாக்கி வருகிறது. 2022 ஏப்ரல் மாதம் ஜஹாங்கீர்புரியில் டெல்லியில் இருக்குது. வகுப்புவாத வன்முறை வெடித்தது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. கருத்து பத்திரிகை சுதந்திரம் பாதிப்பு. அரசாங்க கொள்கைக்கு எதிராக கருத்து தெரிவித்ததற்காக அரசாங்கத்தோட கொள்கைக்கு எதிராக கருத்து தெரிவித்ததற்காக பலர் தேச துரோக சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகின்றனர். தொடர்ந்து பத்திரிகையாளர்களும் கொலை செய்யப்படுகின்றனர். எடுத்துக்காட்டு கௌரி லங்கேஷ் கொலை 2017. அப்போ கௌரி லங்கேஷ் கொலை எதுக்காக பண்ணவர்னா பத்திரிகையாளரை கொலை செய்தது தான் கௌரி லங்கேஷ் கொலை 2017. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள். 2022 ஜனவரி 1 வெளியிடப்பட்ட தேசிய பெண்கள் ஆணைய அறிக்கை 2021 பதிவான பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் எண்ணிக்கை 30,865 ஆகும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க 2020 ஒப்பிடுகையில் 2021 30% என்ன பண்ணியிருக்கு, அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக குற்றங்கள் பதிவான மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் தான். மனித உரிமை மீறல்கள் அப்படின்னாலே உத்தரப்பிரதேசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் இந்தியாவில் 2020 குழந்தைகளுக்கு எதிராக மொத்தம் 1,28,531 குற்றங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் NCRB அறிக்கை தெரிவிக்கிறது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையும் அதிகரித்து வருகிறது. 2021 வெளியிடப்பட்ட தேசிய குற்ற ஆவண காப்பகம் NCRBனா தேசிய குற்ற ஆவண காப்பகம் அறிக்கையின்படி 2020 போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவான வழக்குகளின் எண்ணிக்கை 46,523 ஆகும். மனித உரிமையை மீறும் சட்டங்கள் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் 1958, தேசிய பாதுகாப்பு சட்டம் NSA 1980 போன்றவை மனித உரிமைக்கு எதிராக தவறாக பயன்படுத்துவதாக மனித உரிமை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த பேரா ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம், ஆயுதப்படை இருக்காங்களா அவங்களோட சிறப்பு அதிகார சட்டம் என்னென்னா 1958 இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டில் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரிவிஷன் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் 1958. தேசிய பாதுகாப்பு சட்டம் NSA 1980. தேசிய பாதுகாப்பு சட்டம்னா 1980. அதே ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் அப்படின்னா 1958. அடுத்து வந்து லாக்அப் மரணங்கள் இந்தியாவில் கடந்த 4 வருடங்களில் விசாரணை காவல் மற்றும் நீதிமன்ற காவல் மரணங்களில் உத்தரப்பிரதேசத்தில் முதலிடம் உள்ளது. தென்னிந்திய மாநிலங்களில் தமிழகம் வட இந்தியாவில் வந்து உத்தரப்பிரதேசம். அதே லாக்அப்பில் மரணம் அடைகிறது வந்து தென்னிந்தியாவில் தமிழகம் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. 2021 ஏப்ரல் முதல் 2022 ஏப்ரல் வரை தமிழகத்தில் 10 காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கு. 10 நடந்திருக்கு ஒரு வருஷத்தில். மனித உரிமை மீறலுக்கான காரணங்கள் கல்வியறிவின்மை மனித உரிமைகளை மீறப்படுவதற்கு முக்கிய காரணமாகும். கல்வியறிவின்மையால் மக்களுக்கு தங்களின் உரிமைகள் எவை என்பது குறித்து விழிப்புணர்வு இருப்பதில்லை. கல்வி இல்லாதனால அவங்களோட உரிமை என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து வறுமையினால் குத்தடிமை, குழந்தை தொழிலாளர் போன்ற மனித உரிமை மீறல்கள் நடைபெறுகின்றன. சமூக மாற்றத்தின் விளைவாக தாழ்த்தப்பட்டவர்கள் தங்களுக்கான உரிமைகள் வலியுறுத்தி முயற்சி செய்கின்றனர். ஆனால் உயர் பிரிவினரால் அது தடுக்கப்பட்டு வன்முறைக்கு வழிவகுக்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிக்கலான சட்ட நடைமுறைகள், சாதியவாதமும் வகுப்புவாதமும், ஆதிக்க மனப்பான்மை. இந்த இனிமே பார்க்கப்படுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பார்த்ததெல்லாம் ஜஸ்ட்டு வாசித்து விடுற மாதிரி தான் இருக்கும். இந்த சட்டங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனித உரிமைகளை பாதுகாக்க இந்திய அரசால் இயற்றப்பட்ட முக்கிய சில சட்டங்கள். இது வந்து இந்திய அரசு வந்து இயற்றிருக்காங்க. தேசிய மனித உரிமை ஆணைய சட்டம் 1993. தேசிய மனித உரிமை ஆணைய சட்டம் எப்போனா 1993. தேசிய பெண்கள் ஆணைய சட்டம், தேசிய பெண்களுக்கான ஒரு ஆணைய சட்டம் 1990. தேசிய SC மற்றும் ST ஆணைய சட்டம் 1989. தேசிய சிறுபான்மையினர் ஆணைய சட்டம் 1992. தேசிய சிறுபான்மையினர் ஆணைய சட்டம் 1992. சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955. சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955. திரும்ப ஒன் டைம் இதெல்லாமே பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. மனித உரிமைகளை பாதுகாக்க இந்திய அரசால் இயற்றப்பட்ட முக்கிய சட்டங்கள் சில. தேசிய மனித உரிமை ஆணைய சட்டம் 1993. தேசிய பெண்கள் வந்து ஆணையம் வந்து 1990. தேசிய SC மற்றும் ST ஆணைய சட்டம் 1989. அதுக்கப்புறம் தேசிய சிறுபான்மையினருக்கான ஆணைய சட்டம் 1992. சிறுபான்மை SC STக்கு 1989, சிறுபான்மையினருக்கு 92. சிவில் உரிமை சட்டம் 1955. 1955 இன்னொரு முக்கியமான சட்டம் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேசிய மனித உரிமை ஆணையம் NHRC நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இது தொடக்கப்பட்டது எப்போனா அக்டோபர் 12, 1993. சட்டம் வந்து போட்டிருப்பாங்களா 1993 அக்டோபர் 12. 19 திருத்தப்பட்டது, 2019 திருத்திருக்காங்க. அக்டோபர் 12, 1993 தொடக்கம். அமைப்பு ஒரு தலைவர் மற்றும் 5 உறுப்பினர்களை கொண்டது. ஒரு தலைவர் 5 உறுப்பினர்கள். ஒரு தலைவர் 1+5 அந்த மாதிரி ரேஷியோவில் தான் இருக்காங்க. 1+5 ஒரு தலைவர் ப்ளஸ் 5 உறுப்பினர்கள் இருக்காங்க. முதல் தலைவர் யார்னா ரங்கநாத் மிஸ்ரா. தற்போதைய தலைவர் 2022 வந்து நீதிபதி அருண்குமார் மிஸ்ரா இருக்காங்க.
ஃபஸ்ட்டு மனித உரிமை ஆணைய தலைவர் யாருன்னா ரங்கநாத் மிஸ்ரா. தகுதி வந்து பார்த்திங்கன்னா தலைவர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கணும், அல்லது ஓய்வு பெற்ற இதர நீதிபதியாக இருக்கணும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கலாம், ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கலாம், இல்லை இதர நீதிபதிகளாக இருக்கலாம். உறுப்பினர்கள் வந்து உச்சநீதிமன்ற இதோட உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தோட ஓய்வு மற்றும் அல்லது பணியில் இருக்கும் நீதிபதி, உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு அல்லது பணியில் இருக்கும் தலைமை நீதிபதி, மனித உரிமைகள் ஆர்வம் கொண்ட 3 நபர். மனித உரிமையில் ஆர்வமாக இருப்பாங்களோ அவங்க 3 பேர். உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற அல்லது பணியில் இருக்க நீதிபதி, உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற அல்லது பணியில் இருக்கும் தலைமை நீதிபதி. நியமனம் குடியரசுத் தலைவர். அதில் வந்து ஒரு பெண் உறுப்பினர் இருப்பாங்க. இந்த 3 பேரில் வந்து ஒருத்தவங்க பெண்ணாக இருப்பாங்க. நியமனம் குடியரசுத் தலைவர் மறு நியமனம் செய்யலாம். பதவிக்காலம் 3 வருடம் அல்லது 70 வயசு. தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் குழு. இது வந்து இதில் பிரதமர் குழு தலைவராக யார் இருக்காருன்னா பிரதமர். மத்திய உள்துறை அமைச்சர், ராஜ்யசபாவோட எதிர்க்கட்சி தலைவர், லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர், லோக்சபா சபாநாயகர், ராஜ்யசபா துணைத் தலைவர். மொத்தம் 6 பேர் இருக்காங்க. யார்னா பிரதமர் இருக்கார், மத்திய உள்துறை அமைச்சர், லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவர், ராஜ்யசபாவோட எதிர்க்கட்சி தலைவர், லோக்சபா சபாநாயகர், அப்புறம் ராஜ்யசபாவோட துணைத் தலைவர். இவங்க 6 பேர் இருக்காங்க. அலுவல் சாரா உறுப்பினர்கள் 7 பேர். தேசிய எஸ்சி ஆணைய தலைவர், தேசிய எஸ்டி ஆணைய தலைவர், தேசிய சிறுபான்மையினர் எஸ்சி ஆணைய தலைவர், எஸ்டி ஆணைய தலைவர், சிறுபான்மையினரோட தலைவர், தேசிய பெண்கள் ஆணைய தலைவர், பெண்கள் ஆணையம் இருக்குல்ல அதோட தலைவர், அப்புறம் தேசிய குழந்தை உரிமைகள் ஆணைய தலைவர், பெண்கள் குழந்தைகள் உரிமை தலைவர், அப்புறம் பிசி ஆணைய எஸ்சி எஸ்டி சிறுபான்மையினர், அப்புறம் பிசி ஆணைய தலைவர், பெண்கள் மற்றும் குழந்தைகளோட உரிமைகள் ஆணைய தலைவர், அப்புறம் தேசிய மாற்றுத்திறனாளி ஆணையத்தலைவர். எல்லா துறை சார்ந்தவங்களும் இதில் வந்து அலுவல் சாரா உறுப்பினராக ஒரு 7 பேர் இருக்காங்க. தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு 6 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். மனித உரிமைகளை பாதுகாத்தல். மனித உரிமையை பாதுகாக்கிறாங்க. மனித உரிமை மீறல் தொடர்பான புகார்களை தானே முன்னெடுத்து விசாரித்தல். அவங்களே முன் வந்து விசாரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மனித உரிமைகள் பாடுபடும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை ஊக்குவித்தல். மனித உரிமைக்காக பாடுபடுற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை ஊக்குவிக்கிறாங்க. மனித உரிமை மீறல்களுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளை பரிந்துரைத்தல். பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுத்தல். பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. நீதிமன்ற அனுமதியுடன் வழக்கு விசாரணை பங்கேற்றல். நீதிமன்ற அனுமதியுடன் வழக்கு விசாரணை பங்கேற்கிறாங்க. மனித உரிமை மீறலுக்கான தீர்வை அரசுக்கு பரிந்துரைத்தல். மனித உரிமையை மீறலுக்கான தீர்வை சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிறைச்சாலைகளை ஆய்வு செய்து சிறையில் போய் ஆய்வு பண்ணுவாங்க. மனித உரிமையை பாதுகாப்பு, கல்வி பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துதல். மனித உரிமையை பாதுகாக்கிறது எப்படி, கல்வி, அதை பற்றின கல்வி வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க மக்கள்கிட்ட. சிவில் நீதிமன்றங்களுக்கான அனைத்து அதிகாரங்களையும் கொண்டுள்ளது. இது வந்து எதுக்கு ஈக்குவல்னால் சிவில் நீதிமன்றங்களுக்கான அனைத்து அதிகாரங்களும் கொண்டிருக்காங்க. மனித உரிமை மீறல் பற்றிய விசாரணைக்கு தேவையான தகவல்களையோ அல்லது அறிக்கையையோ மத்திய மாநில அரசிடம் கேட்டு பெறுகிறது. மனித உரிமை மீறல் பற்றிய விசாரணைக்கு தேவையான தகவலையோ அல்லது அறிக்கையையோ மத்திய மாநில அரசுகளிடமிருந்து கேட்டு பெறுகிறது. மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட வழக்குகளுக்கு தேவையான உத்தரவுகளையோ ஆணைகளையோ அல்லது அறிவுறுத்தல்களையோ பெற உச்சநீதிமன்ற மற்றும் அல்லது உயர்நீதிமன்றத்தை அணுகுகிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆணையத்தின் விதிமுறைகளை தானே ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் பெற்றுள்ளது. ஆணையத்தோட விதிமுறைகள் இருக்குல்ல, அதை தானே ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு இருக்குது. மனித உரிமைகள் ஆணையத்திற்கு பரிந்துரை செய்யும் அதிகாரம் மட்டுமே உள்ளது. தண்டனை வழங்கும் அதிகாரமோ இழப்பீடு வழங்கும் அதிகாரமோ வெறும் பரிந்துரை மட்டும்தான் பண்ணலாம். தண்டனையோ இல்லை இழப்பீடோ வழங்க முடியாது, அதிகாரம் கிடையாது. ஆண்டறிக்கை மத்திய அரசிடம். ஆண்டறிக்கை யார்கிட்ட போய் சமர்ப்பிப்பாங்கன்னா மத்திய அரசுக்கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க. மனித உரிமைகளுக்கான நீதிமன்றம். மனித உரிமைகளுக்கான நீதிமன்றம் தேசிய மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993 படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைக்கப்பட்டது. மாநில மனித உரிமை நீதிமன்றம் வந்து தேசிய மனித உரிமை ஆணைய சட்டம் 1993 படி ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே அமைச்சிருக்காங்க. விசாரணை வந்து மாவட்ட அளவில் நடைபெறும். மனித உரிமை மீறல்களை விசாரணை செய்யும் நீதிபதி நியமனம் 7 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றியவர் அல்லது அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். நீதிபதி நியமனம் 7 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் வந்து வழக்கறிஞராக இருந்தவங்க பணியாற்றியவர் அல்லது அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்படுகிறார்.
வழக்கறிஞர் வந்து நியமிக்கப்படுகிறார். பணிகள் வந்து மனித உரிமை மீறல் வழக்குகளை விரைவாக விசாரித்து தீர்வு வழங்கப்படுகிறது. மாவட்ட அளவில் மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறது. மாவட்ட அளவில் மனித உரிமையை பாதுகாக்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மாநில மனித உரிமை ஆணையம் பார்க்கலாம். தேங்க்யூ.